गुरुभ्यो हरिः ओम् गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्री குரவே நமஹ. வணக்கம் நேயர்களே. சில பேர் கோயிலில் அர்ச்சனை பண்ணும்போது பூவால் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா வெத்தலை பாக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வீட்டில் பூஜை பண்ணும்போதும் ஒரு சில வழிமுறைகளை கடைபிடிப்பாங்க. சில பேருக்கு ஜாதகத்தில் சந்தேகம் இருக்கும், அதுக்கப்புறம் பூஜை முறைகளில் சந்தேகம் இருக்கும். ஆனால் இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலேயே சந்தேகம் இருக்கும். இப்படி எந்த சந்தேகம் இருந்தாலும் அந்த சந்தேகங்களுக்கு எல்லாம் ஒரே பதிலாக இந்த வாழ்வி வசந்தம் நிகழ்ச்சி இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் சந்தேகங்களுக்கு யார் பதில் சொல்ல போகிறாங்க, பரிகாரங்களை யார் சொல்ல போகிறாங்க, இங்கே யார் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள் இங்கே இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியே கரையிலா கருணை மா கடலே மற்றவர் அறியா மாணிக்க மழையே மதிப்பவர் மணமணி விளக்கே ஷட்ரபுரங்கள் என் திருவீதி மழையில் வீற்றிருக்கும் கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் உள்ளம் குளிருமே. தென்னாடுடைய சிவமே போற்றி, எல் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ரொம்ப சந்தோஷம். நார்மலாக ஸ்ட்ரைட்டாக இன்றைக்கி கொஸ்டின் போயிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா நமக்கெல்லாம் மனசு சரியில்லை அப்படின்னா நம்ம பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா வீட்டில் பூஜை பண்ணுவோம், இல்லைனா கோயிலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டு வருவோம். ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா அறிந்தவர்கள் உடல் என்பது வெறும் கூடு தான், ஆத்மா அதாவது மனசு தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சாதாரண மனிதன் உடலுக்கு தர முக்கியத்தை மனசுக்கு தரலை. ஸோ மனசுக்கு எப்படி முக்கியத்துவம் தரது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். பெரிய கேள்வி. ஒட்டுமொத்தமாக சேர்ந்து 4 வேதத்தையும் எல்லா வேதாந்தத்தையும் சேர்த்துன கேள்வி தான் இந்த கேள்வி. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த மனோகாரகர் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமா இருந்துருக்கு. மனதை அடிப்படையாக வைத்து தான் இந்த உலகம் இயங்குது. எப்படி சார் மனதை அடிப்படையாக வைத்து தானே? அவருக்கு மனசாட்சியே இல்லையா கேட்குற கேள்வி. அப்போது இந்த உடல் அழிவுற்றது, மனம் அழிவில்லாது. சரி, எப்பவுமே நான் சில நிகழ்ச்சிகள் பார்த்தம்போது நான் எப்பவுமே சொல்கிறது, இந்த கேள்வி இந்த பதில் சொல்கிறதுக்கு சிலவா தகுதியானவாளா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இந்த பதில் சொல்கிறதுக்கு சில பேர் தகுதியானவாளா இல்லையா அப்படின்னு எடுக்கும்போது எனக்கு இந்த பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப உறுதியாக இருப்பேன். என்ன காரணத்தினால அப்படின்னு சொன்னால், அதோட அனுபவம் பெரிய அனுபவமாக இருந்துட்டுருக்கு. இந்த மனம் அப்படிங்கிறது பார்த்துட்டேன்னா சதாசிவம்னு வா, பரமேஸ்வரர் எப்படி உட்காந்துட்டு இருக்காருங்க மந்திரம் ரொம்ப அழகாக சொல்கிறது வேதத்தில்.
இந்த பரமேஸ்வரர் தியான ரூபமாக ஒருத்தர் இருக்கு. தியான லிங்கேஸ்வராய நமஹ தயானந்த ஸ்வரூபாயை நமஹ. தியானத்திலேயே உட்காந்துட்டு இருக்காராம். அந்த தியானத்தில் மனோ ஆட்சி, அந்த மனதையே தியானம் பண்ணக்கூடிய சுரூபமாக இருந்துட்டுருக்கார். இந்த மனம் அப்படிங்கிறது அழியாத விஷயம். அந்த அழியாத விஷயத்தில் இறைவனை நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். உண்மையாக இருக்க வேண்டும், இறைவனை நிரப்ப வேண்டும். அப்படி பண்ண 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 நிச்சயம் நம்ம ஒரு யோகியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி பண்ண 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 மனமாகப்பட்டது தெல்ல தெளிவாகும். உள்ளம் அது பெருங்கோவில் ஊனடம்பாளையம் தெல்ல தெளிந்தோருக்கு ஜீவனே சிவலிங்கம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தெல்ல தெளிந்தோருக்கு இந்த ஜீவனே சிவலிங்கம் ஆகுதுன்னா, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுவா, எல்லாம் பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மம் தத்வமசின்னு சொல்லுவா. இந்த மாதிரி இந்த பிரம்மமே சுரூபமாக இருக்கக்கூடிய இந்த மனம், அந்த மனதை நோக்கி தியானம் பண்ணுறோம், அந்த மனதில் இறைவனை நிரப்புறோம். அது அந்த தியானத்தின் மூலமாக மட்டும்தான் நடக்கும். அந்த யோகத்தை யார் கடைபிடிக்கிறாரோ அவள் இறைவனுடைய பாதத்தை அடைய முடியாது. ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ் ஐயர் அவர்கள் நடத்தும் ஜோதிடம் எண்கணித வகுப்புகள். அடிப்படை வகுப்புகள் 2 நாட்கள், ஜாதகம் எண்கணிதம் வகுப்புகள் 1 மாதம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள்: சென்னை 9790991004, கோயம்புத்தூர் 9952306111, பெங்களூர் 9894608653. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, அதான் வந்து ஒரு கேள்வி கேட்டால் அந்த பதிலை இவர்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு யோசிப்பேன் அப்படின்னு. அது ஏன் அப்படின்னா வந்து நம்ம பதில் சொன்னாலும் அது அவங்களுக்கு புரியிற மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் பேசினது வந்து ரொம்பவே வந்து தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பதில் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து நேயர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அண்டு உங்களை பார்க்கும்போது உங்கள் கழுத்தில் ருத்ராட்சையை பார்க்கும்போது வந்து என்னென்னா, ருத்ராட்சையெல்லாம் வந்து நார்மலாக ரொம்ப வந்து பக்தியாக இருக்கிறவங்க மட்டும்தான் போடணும், அதை வந்து மற்றவங்களாம் விளையாட்டுத்தனமாக போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 1 முகம் 2 முகம் இப்படி பல டிஃப்ரென்ஸும் இருக்குது. ஸோ அந்த ருத்ராட்சையை போட்டுக்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ருத்ராட்சை, இந்த ருத்ராட்சம் பார்த்துட்டேன்னா கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு 13 எபிசோட் தனியாக அதுக்கு மட்டும் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் சார் ஞாத்துக்கார் ஒரு தடவை வடபழனியில் போயின்னு இருக்கும்போது அங்கே ஒரு அம்மா, சார் நமஸ்காரம் சார், என்ன உங்கள் கோடி நமஸ்காரம் சார், இருக்கட்டும்மா ஒரு நமஸ்காரம் போகுதுன்னு. என்ன அப்படி சொல்கிறீங்கன்னா, ஞாத்துக்கார் குடிச்சுட்டு இருந்தார். குடிப்பார், எப்பவும் வீட்டை கவனிச்சுக்க மாட்டார், காசு வீட்டுக்கு கொடுக்கவே மாட்டார். நீங்கள் சொன்னேன் டிவியில் இந்த மாதிரி ருத்ராட்சம் வாங்கி போடுங்க, ரொம்ப விசேஷம் சொன்னேன், ருத்ராட்சம் வாங்கி போட்டு இன்றைக்கி சௌக்கியமாக இருக்கார் சார். அப்படியே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கார் பாருங்க, ஆட்டோ ஓட்டின்னு இருக்கார், புதுசாக ஆட்டோ ஓட்டின்னு இருக்கார், சௌக்கியமாக இருக்கார், இப்போ குடும்பத்துக்கு காசு கொடுக்குறார், வீட்டில் நிம்மதியாக இருக்கும், அந்த கெட்ட பழக்கத்தையே விட்டுட்டார் சார். அவ்வளோ ஆனந்தமாக போச்சு. இன்னொருத்தவங்க போயிருந்தா, ஒரு முக ருத்ராட்சம், 2 முக ருத்ராட்சம், 3 முக ருத்ராட்சம் நான் வச்சுட்டு இருக்கேன். அருங்க சார், இதை தான் வச்சு ஜபிச்சுட்டே இருக்கேன் சதா காலம், இதில் என்ன அப்படி விசேஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ருத்ரனையே ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி ருத்ராட்சத்தில் இருக்குது. இறைவனுடைய கண், இதுதான் ருத்ராட்சம். அப்பேற்பட்ட ஆக்கர்ஷணங்கள் கொண்ட இந்த ருத்ராட்சத்தை போட்டுக்கிறதுனால நம்மளுடைய ஜபம் சித்தி ஆகிறது, நம்ம மந்திர கெப்பாசிட்டி அதில் ஜாஸ்தி ஆகுது. ஒரு பொருள் ஈர்த்து வச்சுக்கும், ஈர்க்கிறதுன்னு சொல்லுவா. தண்ணி நிறையா கொட்டியிருக்கு, ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து அது மேலே வச்சா என்ன ஆகும், அந்த தண்ணியை எடுத்துக்கிறது. அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், மண்ணில் வந்து ஜலத்தை ஊற்றுறது என்ன ஆகும், அந்த மண் ஜலத்தை எடுத்துக்கிறது. செடியில் தண்ணி ஊற்றுறது, அந்த செடி என்ன ஆகுறது, எடுத்துக்கிறது. இது போன்று தான் ருத்ராட்சமும். நம்ம பண்ணக்கூடிய ஜபத்தை ஈர்த்து வைத்து கொண்டு அதை வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ருத்ராட்சத்தை போடுறது அவ்வளோ விசேஷங்கள் கொண்டதாக இருக்குது. நம்மளுக்கு சுமாராக தெரிஞ்சிருக்கிறது கிட்டத்தட்ட 21 முகங்கள் வரைக்கும் தெரிஞ்சிருக்கிறது. ருத்ராட்சத்துக்கு தனி மந்திரமே இருக்குது. காதில் போடணும், கழுத்தில் போடணும், கையில் போடணும், சிவனடியார் நம்மளுடைய தலைபாகத்தில் போடணும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. உடம்புல 54 ருத்ராட்சங்களை தரிக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்கள் ரொம்ப அழகாக சொல்லிருக்கு. ஸ்ரீ ருத்ரரூபாய நமஹ அப்படின்னு சொல்கிறது சிவபெருமானை. ருத்ரரூபனாக இருக்கக்கூடியவர் ருத்ராட்சம். அப்போ அந்த அளவுக்கு சக்தி கொண்டது இந்த ருத்ராட்சம். சாஸ்திரங்களில் ஒன்றான ஜோதிடத்தின் மூலம்
எதிர்கால பலாபலன்களை, ராசி, நட்சத்திர பலன், சாஸ்திர சந்தேகங்கள், தசாபுக்தி பலன்கள், தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்களை ஆதிசூக்ஷம், யந்திர சக்கரங்களும் அதன் விதங்களை பற்றி அறிந்திட ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ் ஐயர் 15/1 தண்டு அபார்ட்மெண்ட், சுரேஷ் நகர், முதல் தெரு, வளசரவாக்கம், சென்னை. தொடர்பு கொள்ள சென்னை 9710991004, கோயம்புத்தூர் 9952306111, பெங்களூர் 9894608653. இணையதளம் மூலம் தொடர்பு கொள்ள divineseva@gmail.com. ஸோ ருத்ராட்சத்தை பற்றி ரொம்பவே சொன்னீங்க எங்களுக்கு. அதில் வந்து இன்னொன்று என்னென்னா வந்து ருத்ராட்சம் வந்து லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது நார்மலாக. அது ஏன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு வயசுக்கு அப்புறம் இப்போ வந்து சபரிமலைக்கு வந்து 50 வயசுக்கு மேலே போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி யாராவது வந்து ருத்ராட்சத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து அவங்க என்ன மாதிரி வழிமுறைகளை கடைபிடிக்கணும்? கண்டிப்பாக அவங்க வந்து சிவதீட்சை அப்படின்னு சொல்லுவாள். இந்த சிவதீட்சைனா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பெரிய சைவ சித்தாந்தத்தை கடைபிடிக்கிறவா, அதுமாதிரி குருக்கள், சிவாச்சாரியா வாட்ட வந்து தீட்சை வாங்கிக்கணும். என்ன தீட்சைனா சிவபூஜை பண்ணுறதாக தீட்சை வாங்கிக்கணும். அதே மாதிரி அந்த ருத்ராட்சத்தை பிரசாதமாக வாட்ட வாங்கிக்கணும். அப்படி வாங்கிட்டு கழுத்தை தரிக்கிறது பரம விசேஷத்தை கொடுக்கும். அப்படி கொடுக்கும்பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாள். அதனால் மடி ஆச்சாரத்தோடு எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் அதுக்கு நல்ல பலம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி பண்ணோம்னா நல்ல முன்னேற்றம், நல்ல மாற்றம். இதனால் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அதுவும் தெரிஞ்சுக்கணும். நம்ம நீங்கள் சொன்னது ஒரு விதமாக இருந்தாலும் இன்னொரு விதத்தில் என்ன, அவள் ரொம்ப ஆத்ம தன்மையில் போயிட்டா, ரொம்ப ஆன்ம இதில் விஷயங்களில் போயிட்டா, அவளுக்கு நிறைய இந்த வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை காக்க வேண்டிய சுரூபங்கள் இருக்குது. 2 குழந்தைகள் இருந்தால் அந்த 2 குழந்தைகளை அவள் பார்க்க வேண்டியது. சதாகாலம் இந்த ஸ்மரணையில் போயிட்டா திருப்பி அதெல்லாம் மறந்துருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் இந்த உலகத்தில் அவள் ஜனித்ததே எதுக்காக அப்படின்னு கேட்டுட்டேன்னா இந்த விஷயத்தை காப்பாற்றுறதுக்காக தான் இருந்திருக்கு. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி 50 வருஷத்தை கழித்தாலும் நல்ல சிவாச்சாரியார்கிட்டையும் நல்ல குருமார்கள்ட்டையும் வாங்கி அதை தரிச்சுக்கிறது அவ்வளோ விசேஷம். ஸோ வழக்கம் போல் நம்ம வந்து எப்போனா நம்ம கேட்குற கேள்விகளை தவிர்த்து இமெயிலில் வர கேள்விகளுக்கும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து பதில் அளிச்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு இமெயிலில் என்ன கேள்வின்னு பார்த்துக்கலாம். இவர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க கல்யாணத்தை பற்றி தான் கேட்குறாங்க. அதுக்கு முதன்மையாக பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ், இது 2 தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு கல்யாணம் பற்றி தான் வந்திருக்கு. இவர் பேர் வந்து ரவி வெங்கடேஷ், 36 இயர்ஸ் ஆயிருது இவருக்கு. சென்னையில் தான் இருக்காரு. அண்ட் மேரேஜ் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. ஸோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. மேரேஜ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத கேட்டிருக்காரு. இவர் இன்னொரு விஷயமும் போட்டிருக்காரு. என்னன்னா வந்து இவரோட அங்கிள் வந்து சங்கரா டிவிலையும் சரி மற்ற டிவிலையும் சரி இவங்களோட ப்ரோக்ராம்ஸை பார்த்துட்டு இவருக்கு சொல்லியிருக்காரு போல இருக்கு. ஸோ அதனால வந்து ரொம்பவே சந்தோஷம், எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் இவரோட ஜாதகத்தை பற்றியோ ராசி பற்றியோ எந்த இதுவும் இவர் குறிப்பிடலை. வெங்கடேஷ் அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், அவருடைய மாமாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். என்னன்னு கேட்டோம்னா, அவர் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த நிகழ்ச்சியில் சொல்லி இதில் நீங்கள் தொடர்பு பெற்று எத்தனையோ பேர் மெயில் அனுப்பினாலும் உங்கள் மெயில் கரெக்டாக கிடச்சி அதை நம்ம சொல்லி பெரிய விஷயந்தான். ஆனால் அந்த மெயிலில் கரெக்டாக டேட் ஆஃப் பர்த் இல்லையே, டைம் ஆஃப் பர்த்து, இந்த மாதிரி டீட்டெயில்ஸை கரெக்டாக அனுப்பிண்டா இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். இருப்பினும் உங்களுக்கு பிரச்சனை ரீதியாக சொல்லும்பொழுது என்ன பிராயஷ்சித்தம் கேட்டு, பிராயஸ்தம் வெறுமனே பார்த்தோம்னா பார்வதி பரமேஸ்வர பூஜைன்னு சொல்லுவா. இந்த பார்வதி பரமேஸ்வர பூஜை அப்படின்னா உமா மகேஸ்வர பூஜைன்னு பேர். இதை பண்ணிவிட்டு காஞ்சிக்கு போய் அம்பாளை வழிபட்டுட்டு முடிஞ்ச 21 நெய் விளக்கு
21 நெய் தீபங்கள் ஏற்றி சுவாமியை நல்லா பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி ஆராதனை பண்ணி மாலை வாங்கி சாத்து குங்குமார்ச்சனை பண்ணி ஸ்ரத்தா பக்தியோடு வந்ததுன்னா நிச்சயம் அருமையான தன்மைகளில் நினச்ச மாதிரி நடக்கும். இதை தவிர நீங்கள் சென்னையில் இருக்கங்காட்டி பக்கத்தில் ஏதாவது ஐயப்ப சுவாமி கோயில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு 10 வாரத்துக்கு ஒரு வாரத்தில் வெள்ளிக்கிழமை அப்படி 10 வாரத்துக்கு உங்கள் பேரில் சுயம்பரா கலா பார்வதி ஜபத்தை பண்ண சொல்லுங்கள், உமாமகேஸ்வர ஜபத்தை பண்ண சொல்லுங்க. அவள் பண்ணி பிரசாதங்கள் கொடுப்பா. வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்க, நினச்ச காரியம் நடக்கும். சாஸ்திரங்களில் ஒன்றான ஜோதிடத்தின் மூலம் எதிர்கால பலாபலன்களை ராசி நட்சத்திர பலன், சாஸ்திர சந்தேகங்கள், தசாபுக்தி பலன்கள், தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்களை ஆதிசூக்ஷம் எந்திர சக்கரங்களும் அதன் விதங்களை பற்றி அறிந்திட ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ் ஐயர் 15/1 தண்டு அபார்ட்மெண்ட், சுரேஷ் நகர், முதல் தெரு, வளசரவாக்கம், சென்னை. தொடர்பு கொள்ள சென்னை 9790991004, கோயம்புத்தூர் 9952306111, பெங்களூர் 9894608653. இணையதளம் மூலம் தொடர்பு கொள்ள divineseva@gmail.com. நிஜமாவே வந்து இவரோட நீங்க சொன்ன மாதிரி இவரோட மெயில் கிடைச்சது வந்து ரொம்ப குடுப்பனன்னு தான் சொல்லணும் அவருக்கு. இன்னும் தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சுவாமி அவர்கள் சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து அவருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே இதை நம்ம சொல்லிக்கணும். ஸோ நீங்கள் மெயிலாக அனுப்பிச்சாலும் சரி, இல்லை கேள்விகளை அனுப்பிச்சாலும் சரி, ப்ளீஸ் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம் அண்ட் ராசி அண்ட் நட்சத்திரம். ஸோ ராசி நட்சத்திரம் இது எல்லாத்தையுமே சொல்லி உங்கள் கொஸ்டினை எழுதி அனுப்புங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு உண்டான கரெக்டான பதில் உங்களை வந்து சேரும். அதனால் வந்து இதை கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மற்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுறத சொல்கிறத விட இதை முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அண்ட் மற்ற விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா வந்து எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் வந்து எலாபரேட்டாக எல்லாருக்கும் புரியிற மாதிரி பதில் சொல்கிற ஒரு விஷயம் தான் வந்து ஐ திங்க் பெஸ்ட் அஸ்ட்ராலஜர் அப்படின்றது வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இது மாதிரி பல கேள்விகள் எனக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இமெயிலுக்கு ஒரு பதில் சொல்லியாச்சு. ஸோ காலர் அகைன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ் ஐயர் அவர்கள் நடத்தும் ஜோதிடம் எண் கணித வகுப்புகள், அடிப்படை வகுப்புகள் 2 நாட்கள், ஜாதகம் எண் கணிதம் வகுப்புகள் 1 மாதம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள்: சென்னை 9799991004, கோயம்புத்தூர் 9952306111, பெங்களூர் 9894608653. ஹலோ, வணக்கம். வாழ்வில் வசந்தம். யாருங்க பேசுறது? என் பேர் முகுந்த். ஓகே, உங்களோட பிறந்த தேதி சொல்லுங்க, பிறந்த நேரம் சொல்லுங்க, பிறந்த இடம் சொல்லுங்க. திருச்சியில வந்து பொன்மலையில பிறந்திருக்கேன். நேரம் வந்து காலம்புற 10:35. 10:35 AM பிறந்திருக்கீங்க. என்ன கேள்வி கேட்கணுமோ சுவாமிஜி அவர்கிட்ட கேளுங்க. ஆனா உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. வணக்கம் சார். ராசி வந்து மகா நட்சத்திரம், சிம்ம ராசி. ஓகே, உங்களுக்கு என்ன கேள்வி சார்? சார், நான் என்ன பிசினஸ் பண்ணாலும் எனக்கு லாஸ் ஆகிட்டே இருக்கு சார். என்ன சார் பிரச்சனை? இதுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? நான் வந்து மோட்டர் மெக்கானிக்கா இருந்தேன் சார். இப்போ இது சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, இது எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? ஆமாம் சார். பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி 7.5 சனி நடந்திருக்கு. நண்பர்கள் வட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாக உங்களுக்கு 7.5 சனி நடக்கும்போது இந்த விதமான தன்மைகள், இந்த விதமான பிரச்சனைகள் நடக்கும். இப்போது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவா. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வேறு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியல. அர்த்தாஷ்டம சனி தான் இந்த அளவுக்கு படுத்தி எடுக்கிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவுக்கு அர்ச்சனை. எங்கேயாவது பக்கத்தில் நரசிங்க சுவாமி சந்நிதி இருந்தது, இல்லை ஐயப்ப சுவாமி சந்நிதி இருந்ததுன்னா போய் வேண்டிக்கிறது நல்லது. இன்னைக்கு வரைக்கும் நடந்தாச்சு, இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வழிகாட்டுதலாக இருக்குன்னு சொல்லலாம். என்ன காரணம்னு கேட்டீங்க, அந்த காரணம் சொல்கிறேன். இது அர்த்தாஷ்டம சனி, இதுக்கு முன்னாடி 7.5 சனி, இதுக்கு முன்னாடி 7.5 சனி. அப்போ இந்த மாதிரி தான் பாதிக்கப்பட்டிருக்கு. இனிமேல் அந்த பாதகம் வராமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கணும். கடைபிடிச்சா நல்ல பலன்கள் உண்டு. ஸோ அந்த 7.5 சனியால தான் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வந்து அர்த்தாஷ்டம சனி. ஓகே,
ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக இப்போ உடனே நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயத்த நீங்கள் சொன்னதை அவர் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லைனா வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வர சுச்சுவேஷனில் தான் அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ சுவாமிஜி அவர்கள் சொன்னதை வந்து உடனே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து முக்கியமாக நாங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து நிறையா பேர் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் வந்து யாரோட மெயில் வருது, யாரோட கால் வருது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா பல பேர் வந்து காத்துட்ருக்காங்க. ஆனால் வந்து அவங்களுக்குலாம் சான்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. அதில் வந்து உங்களோட மெயில் வருதுன்னா அது வந்து ரொம்பவே ஒரு கொடுப்பனை அப்படின்னு தான் சொல்லணும். அகெயின் ஒரு ஸ்பெஷல் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து ருத்ராட்சத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம், அதோட நன்மைகளை பற்றி பார்த்துருக்கோம், அதை வந்து லேடிஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தாண்டி வந்து நம்ம மனசை வந்து நம்ம எப்படி தேத்திக்கிறது. இப்போ உடம்புக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம டாக்டர் கிட்ட போகிறோம், அது மாதிரி மனசோட டாக்டர் யார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ வந்து இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை கேட்டு இதை வந்து நீங்கள் கடைப்பிடிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா வந்து சுவாமிஜி சொல்கிற நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணால் வந்து இந்த நிகழ்ச்சியோட பேர் மாதிரியே வந்து உங்கள் வாழ்க்கையிலையும் வசந்தம் வீசும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம் சார். நிச்சயம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு தொடர்பு கொண்ட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இறைவனுடைய பரிபூரண அனுகிரகத்தோட வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதே வினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி. मदन भजत சாஸ்திரங்களில் ஒன்றான ஜோதிடத்தின் மூலம் எதிர்கால பலாபலன்களை, ராசி நட்சத்திர பலன், சாஸ்திர சந்தேகங்கள், தசாபுக்தி பலன்கள், தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்களை ஆதிசூக்ஷம், எந்திர சக்கரங்களும் அதன் விதங்களை பற்றி அறிந்திட ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ் ஐயர் 15/1 தண்டு அபார்ட்மெண்ட், சுரேஷ் நகர், முதல் தெரு, வளசரவாக்கம், சென்னை. தொடர்பு கொள்ள சென்னை 9710991004, கோயம்புத்தூர் 9952306111, பெங்களூர் 9894608653. இணையதளம் மூலம் தொடர்பு கொள்ள divineseva@gmail.com.